ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து குடும்பங்களை நிர்வகிப்பதற்காக ஒரு தனி சட்டமே இருக்கு. அது என்னடா சட்டம் அப்படின்னு பார்த்தா அதுதான் HUF, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சட்டத்துல பாத்தீங்கன்னா இந்துக்கள், சீக்கியர், பௌத்தம், சமணம் அப்படிங்கிற 4 மதத்துக்குமான சட்ட உரிமையை பேசுது. இந்த HUF படி பாத்தீங்கன்னா கூட்டாக சொத்துக்களை பராமரிக்கவும் நிர்வகிக்கவும் வரி சலுகைகளை பெறத்துக்கும் தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது முக்கியமாக செயல்படுகிறது. இந்த சட்டத்துல இருக்கக்கூடிய குடும்பத்தின் தலைவர் கர்த்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு பர்சன்ஸ், ஆண் உறுப்பினர்கள் எல்லாமே கோபார்சனர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்த தலைமுறை சொத்துக்கள் 4 பரம்பரையாக கையாளப்படும். தாத்தா இருந்தாரு அப்படின்னா அவருடைய மகன் பராமரிப்பார், அவருக்கான மகன் பராமரிப்பார், அடுத்து கொள்ளுப்பேரன், இப்படி 4 வழியிலையும் ஒரு குடும்பத்துக்குள்ளார, கூட்டு குடும்பத்துக்குள்ளார அந்த சொத்துக்களை பராமரிக்கலாம். இதன் மூலமாக வருமான வரி சலுகையும் பெறக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நன்மை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு தலைவர் நினைத்தால் மட்டும்தான் அந்த சொத்துக்களை பிரித்து கையாளப்படுத்தப்பட முடியும். இதில் இருக்கக்கூடிய தீமை அப்படிங்கிறப்போ அந்த குடும்பங்களுக்குள் ஏற்படுகின்ற பிரிவினைகள் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு HUF அப்படிங்கிறது கையாளப்படுகிறது. மேக்சிமம் இதில் இருக்கக்கூடிய தீமை அப்படிங்கிறது எதையுமே எடுத்துக்க வேணாம். மேக்சிமம் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலிக்குள்ளார இருக்கக்கூடிய நிர்வாகங்களும் சரி, அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ், நிறுவனங்களும் சரி, மொத்தமாக இதை கையாளும் போது நிறைய வரி சலுகைகளையும் குடும்பத்திற்கான ஒற்றுமையும் பெற முடியும் அப்படிங்கிறதா கருத்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது சம்மந்தமாக டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.